சீதாராம். வாழ்க வள்ளுவம்! வால்மீகி ராமாயணமும் வள்ளுவனின் குறட்பாக்களும். ராமாயணமும் திருக்குறளும் எடுத்துக்கொண்டு அவற்றை இணைத்து ரசிக்க வேண்டும் என்பதே என் நீண்ட நாள் ஆசை. திரு கல்யாணராமன் மாமாவின் தைனிக் ராமாயணம் இதற்கு ஒரு தூண்டுகோல் என்றால் அது மிகையில்லை. மாமாவுக்கும் இவற்றை இணைத்து பார்க்க வேண்டும் என்பது ஒரு அபிலாஷை. அதனால் ஒரு சிறிய முயற்சியாக இந்த தொகுப்பு. மாமாவுக்கு இது சமர்ப்பணம். ராமாயணத்தின் ஆழமான தத்துவங்களையும் திருக்குறளின் வாழ்க்கை நெறிகளையும் இணைத்து ஒரு தொகுப்பாக சொல்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. இந்த இரண்டு படைப்புகளின் சாரத்தை எடுத்து ஒரு புதிய கதைக்களத்தை உருவாக்கலாம். ராமாயணம் முழுக்க தர்மம் பற்றிய கதைதான். திருக்குறளும் அறத்தை பற்றி வலியுறுத்துகிறது. அறத்தின் அடிச்சுவடில் ராமன் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு முடிவும் எடுத்தான். திருக்குறளும் அறத்தை பற்றிய பாடல்களால் நிறைந்தது. ராமனின் வனவாசம் என்பது அவன் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதி. இந்த காலகட்டத்தில் அவன் கற்றுக்கொண்ட பாடங்களை திருக்குறளின் நெறிகளுடன் இணைத்து சொல்லலாம். சீதை ஒரு வலுவான பெண் கதாபாத்திரம். அவள் மனதில் எழுந்த எண்ணங்களை திருக்குறளின் ஞானத்தை பயன்படுத்தி விவரிக்கலாம். தர்மத்தை ஒரு பாதுகாப்பாக சித்தரிப்பது லக்ஷ்மண் ரேகா போன்றது. குகன் ராமனிடம் கேட்ட கேள்விகளுக்கு திருக்குறளின் வழியாக விடை காணலாம். அரண்மனைக்கும் ஆசிரமத்துக்கும் இடையில் ராமன் சென்ற பயணம் ஒரு ஆன்மீக பயணமாகும். இந்த பயணத்தை திருக்குறளின் பாடல்களுடன் இணைத்து சொல்லலாம். சீதாராம்.